الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த இடத்திலே நாம் அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய கருணை, நெருக்கத்தை நாம் ஆதரவு வைத்து நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்முடைய திக்ருடைய சபைகளுக்கு ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு 3 சிறப்புகளை நாம் நமக்கு மத்தியில் ஞாபகம் ஊட்டியவர்களாக, அந்த சிறப்புகளை, அதனுடைய அனைத்து நன்மைகளையும் ஹைறுகளையும் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்து நாம் இந்த வகுப்புகள் தொடர்ச்சியாக உட்கார வேண்டும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு 3 சிறப்புகளை என்ன செய்யுங்க, நமக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். வலது பக்கத்தில் சொல்லுங்கள் ஒரு சிறப்பு. இல்மு திக்ருடைய மஜ்லிஸ் சிறப்புகள் ஒரு சிறப்பு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய வானவர்கள் இந்த சஃபையை சூழ்ந்திருக்கிறார்கள். நம்ம குறிப்பிட்ட மக்கள் இருந்தாலும் சில இது காலியாக இருக்கி, நிறைய இருக்கைகள் யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க. என்றாலும் அல்லாஹ்வுடைய வானவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த சஃபையில் சூழ்ந்திருக்கிறார்கள். நடுப்பதில் ஒரு சிறப்பு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய சகீனத் என்ற அமைதி இது போன்ற மஜ்லிஸ்களுக்கு இறங்குகிறது. அல்லாஹு தஆலா மோமின்களுக்கு வழங்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு நியமத்தான் சகீனத் என்ற அமைதியை உள்ளத்துக்கு அல்லாஹு தஆலா உள்ளங்களிலே போடுவது. அப்படியான சகீனத் என்ற அமைதி இந்த மஜ்லிஸுக்கு இறங்குகிறது. அங்கால இடது பக்கம் அது ஒரு செய்தி. இரண்டாவது அல்லாஹ் ஒரு அடியாரை நேசித்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து நேசிக்குமாறு சொல்கிறான். அது ஒரு வேற ஒரு செய்தியில் வருது, சரியா? ஆனால் இந்த மஜ்லிஸை சிறப்பாக நீங்கள் சொல்லுங்க. சுவர்க்கத்துடைய நபி அவங்க சொன்னாங்க, இல்முடைய திக்ருடைய மஜ்லிஸ் என்பது என்ன, சுவனத்துடைய பூஞ்சோலைன்னு சொன்னாங்க. அப்போ சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையை கண்டால் நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய கருணை எல்லாம் எங்கே சூழ்ந்திருக்கு, இது போன்ற இல்முடைய மஜ்லிஸ்களில். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் பல இடங்களிலிருந்து வந்திருக்கலாம். ஜுபைலிருந்து, ஹுபார், அர்ராக்கா, தம்மாம், எங்கிருந்து வந்தாலும் நாம் வந்த நேரத்திலிருந்து வருவதற்காக நீயத்து வச்சத்திலிருந்து வந்து திரும்ப நாம் செல்லும் வரைக்கும் நமக்கு நன்மைகள் என்ன செய்யப்படுது, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே இந்த எல்லா சிறப்புகளை நாம் அல்லாஹ்விடத்தில் இஹ்திசாப், நாம் ஆதரவு வைத்து தான் நம்ம என்ன செய்யணும், உட்கார வேண்டும். ஆதரவு வைத்தோம்னா நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், இந்த எல்லா சிறப்புகளையும் நமக்கு தருவான் என்ற ஒரு நினைவூட்டலுடன், அன்புக்குரியவர்களே, நம்ம தர்பியாவுடைய 2வது இந்த பாடம் அக்கீதாவுடைய பாடம். அக்கீதாவிலே நாங்கள் முக்கியமாக சில பாடங்களை, தலைப்புகளை பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் ஹகீகத்து தௌஹீத் என்ற தலைப்பை நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடமாக அல் மஸ்அலத்து சாலிசா, 3வது மஸ்அலாவாக தஹ்கீக்கு தௌஹீதி வ தக்மீலுஹு என்ற பாடம். இந்த பாடத்தை சொல்வதற்கு முன்னால் சென்ற பாடத்தில் நம்ம தௌஹீதுடைய 3 வகைகளை பார்த்தோம், அப்படியா இல்லையா? தௌஹீதுடைய எத்தனை வகைகள் சொல்லுங்க, கொஞ்சம் நினைவூட்டுங்க. தௌஹீத், ருபூபிய்யா, உலூஹிய்யா, அல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். தௌஹீது ருபூபிய்யான்னு சொல்லி சுருக்கமாக அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்க. இந்த பக்கத்தில்
ஹைர் நம்ம சுருக்கமாக அந்த விளக்கம் தெரிஞ்சுக்கணும். நம்ம படிச்சிட்டோம், அதனால் விரிவாக நம்ம படிக்கணும் இன்னும் வகுப்புகளில். சுருக்கமாக சொல்கிறோன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ருபூபியத்தில் அவனை ஒருமைப்படுத்துவதாகும். என்றால் அவனுடைய செயல்களில், அல்லாஹ்வுடைய செயல்களில், காரியங்களில் அவனை நாம் ஒருமைப்படுத்துவதற்கு என்ன சொல்கிறது? தௌஹீது ருபூபியா. வகதா இஃப்ராதுல்லாஹி தஆலா பி அஃஆலிஹி. அவனுடைய செயல்களை நாம் என்ன செய்கிறது? ஏற்று நம்ம அவனை ஒருமைப்படுத்துவதற்கு தௌஹீது ருபூபியா. தௌஹீதுல் உலூஹியான்னு சொன்னா இஃப்ராத் அடியார்களுடைய செயல்கள் என்று சொல்லலாம். வணக்க வழிபாடுகளில் அல்லாவை ஒருமைப்படுத்துவது. வகதா அப்போ இஃப்ராதுல்லாஹி தஆலா ஃபி ஜமீஇல் இபாதத்தி. அல்லாஹ்வுக்காக நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடு அனைத்திலும் அல்லாவை ஒருமைப்படுத்துவதற்கு என்ன சொல்றது? தௌஹீதுல் உலூஹியா. தௌஹீத் அல் அஸ்மா வசிபா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களில், பெயர்களில், அவனுடைய பண்புகளில் நம்ம என்ன செய்யணும்? அவனை ஒருமைப்படுத்துவதாகும். அப்போ இந்த மூன்றிலும் நம்ம அல்லாஹ்வுடன் யாரை என்ன செய்யக்கூடாது? இணையாக்கக்கூடாது. இணையாக்கினால் தௌஹீதுக்கு அடுத்த எங்கே போயிடும்? அது ஷிர்கில் போய் சேர்ந்துடும். புரியுதா? ஹைர். தௌஹீதுல் அஸ்மா வசிபாத்துக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய வேதத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய அழகான பெயர்கள், பண்புகள், தன்மைகள் எதுவெல்லாம் சொல்லப்பட்டதோ அனைத்தையும் உள்ளபடி நம்ம என்ன செய்யணும்? ஏற்று அவனை ஒருமைப்படுத்துவதுதான் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிபாத். ஹைர். அன்புக்குரியவர்களே, இப்போ மூன்றாவது பாடமாக ஆசிரியர் கொண்டு வருகிறார் அதாவது தஹ்கீக்கு தௌஹீதி வ தக்மீலுஹு. 23வது பக்கம். தௌஹீத் அதை உறுதிப்படுத்துதல், வ தக்மீலுஹுன்னு சொன்னால் கமால் என்ன? அதை பூரணப்படுத்துதல். ரெண்டும் ஒரே கருத்துள்ள வார்த்தைகள் தான். தௌஹீதை உறுதிப்படுத்தி பூரணப்படுத்துவது, அந்த பாடத்தை ஆசிரியர் கொண்டு வருகிறார். அன்புக்குரியவர்களே, தஹ்கீக்கு தௌஹீதி தரஜத்துன் உல்யா வ மன்சிலத்துன் முனீஃபத்துன் வருத்துபத்துன் ஷரீஃபத்துன். ஆசிரியர் சொல்கிறார், தௌஹீதை உறுதிப்படுத்துவது, அதில் உறுதியாக நாம் இருப்பது இந்த மூன்று பகுதிகளிலும் அதுதான் உயர்தரமான அந்தஸ்து என்று சொல்கிறார். மனிதனுடைய அல்லாஹு தான் நமக்கு விதித்திருக்கக்கூடியதில் ஈமானில் உயர்ந்த அந்தஸ்து நம்ம தௌஹீதை என்ன செய்கிறது? உறுதிப்படுத்துறது. அதே மன்சிலத்தும் முனீஃபத்துன், உயர்தரமான அந்தஸ்து, சிறப்பான அல்லாஹ்வுடைய அந்த என்ன அந்த படித்தரமெல்லாம் எதில் இருக்கு? நம்ம தௌஹீதை உறுதிப்படுத்துவதில் தான் உள்ளது. ஒரு ஆசிரியர் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார், புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது இந்த ஹதீஸையே கொண்டு வரான்னு சொன்னால், தௌஹீதை தஹ்கீக் பண்ணினவர்கள், அதிலே முழுமையாக பூர்ணப்படுத்தியவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் தான் இது. அதனால தான் இந்த ஆசிரியர் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். புரியுதா? என்னன்னு சொன்னால், அதாவது புகாரில் வரக்கூடிய செய்தி, இது மஷ்ஹூரான ஒரு ஹதீஸ். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடியது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மேராஜுடைய பயணம் போன டைமில் அதிகமான நிகழ்வுகளை கண்டாங்க இல்லையா? அதில் ஒன்று தான் நபி அவர்கள் ஒரு கூட்டத்தை காண்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, அந்த கூட்டம் யார்? அந்த டைமில் சொல்லப்படுது, இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்துகளில் 70,000 பேர் எந்த ஒரு கேள்வி கணக்கில்லாமல் என்ன செய்வாங்க? சுருக்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள். அந்த செய்தி தான் இது. வமா அஹும் சபூனா, அது பெரும் உம்மத்தை காட்டப்பட்டுச்சு. நம்மளுடைய பெரும் ஒரு உம்மத் காட்டப்பட்டுச்சு. அதில் 70,000 பேர் என்ன எந்த ஒரு ஹிசாப் இல்லாமல் என்ன செய்வாங்க? சுருக்கத்துக்கு நுழைவார்கள். வமா அஹும், அவர்கள் அந்த உங்களுடைய உம்மத்துகளிலே சபூனா அல்ஃபன், 70,000 பேர் இருக்கிறார்கள். எதுஹுலூனல் ஜன்னா, சுவர்க்கத்திலே நுழைவார்கள். பிகைரி ஹிசாபின் வலா அதாபின், எந்த ஒரு ஹிசாப் விசாரணையும் இல்லாமல், எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் என்ன செய்வாங்க? சுவர்க்கத்துக்கு. அப்போ மறுமையில் அவர்கள்ட்ட எல்லா கேள்வி கேட்க மாட்டான், அவங்க தண்டிக்கப்படவும் பண்ண மாட்டாங்க. அப்போ இவங்க யாரு? தௌஹீதில் எப்படி இருந்தவங்க? முழுமையாக இருந்தவர்கள், முழுமையாக இருந்தவர்கள், உறுதியாக இருந்தவர்கள்.
அவங்களோட சில பண்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஹுமுல் லதீன லா யர்கூன் வலா யஸ்தர்கூன் என்றால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஓதி பார்க்க மாட்டார்கள், ஓதி பார்க்க பிற இடத்திலே கேட்க மாட்டார்கள். வலா யதத்வய்யரூன் இன்னும் சகுனம் பார்க்க மாட்டார்கள் என்றால் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். வலா யக்தவோன் இன்னும் அவர்கள் சூடிட்டு கொள்ள மாட்டது. ஒரு முறை இருந்துச்சு அந்த டைம், அந்த காலத்தில் வந்து சிகிச்சைக்காக வேண்டி நெருப்பினால் சூடிடக்கூடிய ஒரு முறை இருந்துச்சு. அப்படியும் செய்ய மாட்டாங்க. வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் ரப்பை சார்ந்தே இருப்பார்கள், ரப்பை சார்ந்தே இருப்பார்கள். இவர்கள் தான் 70,000 பேர் என்று சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பண்புடையவர்கள் அந்த 70,000 பேர் ஹிசாப் இல்லாமல் அதாப் இல்லாமல் என்ன செய்வாங்க, அவங்க சுவர்க்கத்துக்கு நுழைவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஃபஹாதிஹி தரஜத்துன் ஆலியத்துன் ஃபித் தௌஹீதி இதான் தௌஹீதிலே ஆக உயர்ந்த படித்தரம் அந்தஸ்து. வஹிய தஹ்கீக்கு தௌஹீதி வ தக்மீலுஹு சொல்கிறாங்க. இதுதான் தௌஹீதை முழுமையாக பூரணப்படுத்தி உறுதிப்படுத்துவதாகும்னு சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், இந்த ஹதீஸ் புரிஞ்சிச்சா? இந்த ஹதீஸ் சம்பந்தமாக இன்னும் நிறைய விளக்கம் இருக்கு. நான் அடுத்த பாடத்துக்கு போகிறதால வந்து நான் அவங்கள சுருக்கி கொள்கிறேன். அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் 70,000 பேர் செய்வாங்க நபியவர்களுடைய இது அல்லாஹு தஆலா நபியவருடைய உம்மத்துக்கு வழங்கிய சிறப்பு. உம்மத்திலும் தௌஹீதில் உறுதியாக முழுமைப்படுத்தியவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய ஒரு சிறப்பு. நபியவர்கள் இந்த செய்தியை சொல்லும் பொழுதுதான் யார் உக்காஷா இப்னு மிஹ்சன் ரதியல்லாஹு அவங்க எழுப்பி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவர்களில் ஒருவராக நான் இருப்பேனான்னு கேட்குறாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் அவங்க எல்லாம் ஒருத்தர் தான். திரும்ப இன்னும் ஒருத்தர் எழுப்பினார், அல்லாஹ்வின் தூதரே நானும் அவங்கள ஒருத்தராக இருப்பேனா? என்ன சொன்னாங்க? சபக்கா உக்காஷா உங்களை என்ன செஞ்சிட்டாரு, ஃபெஸ்ட்டு கேட்டவங்க மட்டும்தான் அந்த வாய்ப்பு விளங்குதா? ஹைர். இதனால் நமக்கு என்ன, நம்ம நன்மைகள் என்ன செய்யணும், முந்த வேண்டும். நன்மைகளில் என்ன செய்யணும், நமக்கு மத்தியில் ஒரு அந்த போட்டி இந்த முந்துதல் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்தது ஆசிரியர் சொல்கிறார், வத்தஹ்கீக்கு தௌஹீதி ஹைர். தௌஹீதை தஹ்கீக் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன? ஆசிரியர் அதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார், அல் முராது பிஹி தத்மீமு தௌஹீதி வ தக்மீலுஹு வ தஸ்ஃபியத்துஹு வ தன்கியத்துஹு மின் ஷவாஇபி ஷிர்கி வல் பிதஇ வல் மஆசி என்று சொல்கிறார். என்னண்டா தௌஹீதை முழுமைப்படுத்தி உறுதிப்படுத்துறதுன்னு சொன்னால் அதே போன்று அது வந்து அப்படின்னு சொன்னால் தத்மீமு தௌஹீது வ தக்மீலுஹு தௌஹீதை என்ன செய்யணும், பரிபூர்ணப்படுத்த வேண்டும். தௌஹீத் என்ன செய்யணும், பரிபூர்ணப்படுத்த வேண்டும். இன்னும் வதஸ்ஃபியத்துஹு வதன்கியத்துஹு இன்னும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். எதிலிருந்து பரிசுத்தப்படுத்தணும்? மின் ஷவாஇபி ஷிர்கி ஷிர்கென்ற குறைகளிலிருந்து. ஷவாஇப்னு சொன்னால் ஷிர்கென்ற குறைகள் இழிவானவைகளிலிருந்து தூய்மைப்படுத்தணும். வல் பிதஇ பிதஅத்திலிருந்து என்ன செய்யணும், தூய்மைப்படுத்த வேண்டும். வல் மஆசி பாவங்களிலிருந்து என்ன செய்யணும், இது மூணும் இருக்கணும். முதலாவது ஷிர்கிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது பிதஅத்தான எல்லா விஷயங்களும், அது பின்னால் பாடங்களில் வரும் பிதஅ சம்பந்தமாக. அப்போ பிதஅத்துன்னு சொன்னால் நபியுடைய சுன்னாவுக்கு மாற்றமானது, நபியுடைய வழிமுறைக்கு மாற்றமானவைகள் தான் பிதஅத்துகள், புதிதாக உண்டாக்கப்பட்டவைகள். இவைகளை விட்டும் அவர் தூய்மைப்படுத்தணும். அடுத்தது என்ன? வல் மஆசி என்னென்ன பாவங்கள். பாவங்கள் சொன்னால் எல்லா பாவங்களும் வரும், பெரும் பாவங்களும் வரும், சிறிய பாவங்களும் வரும். அப்போ எல்லா பாவங்களிலிருந்தும் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டால் இதுதான் என்ன, தௌஹீதை என்ன செய்கிறது, உறுதி முழுமைப்படுத்துவதாகும். வஹாதிஹில் உமூரு ஸலாஸத்து இந்த மூன்று விடயங்களும் தான். எது சொல்லுங்க? ஷிர்கு, பிதஅத், அடுத்தது பாவங்கள். மஆசி யுஸம்மீஹா அல் அஹ்லுல் இல்ம் இந்த மூன்று விடயங்களுக்கும் அஹ்லுல் இல்ம் அறிஞர்கள் பேர் வச்சிக்கிறாங்க. எப்படி பேர் வச்சிக்கிறாங்க தெரியுமா? அல் அவாஇகுல்லதி தஊகு ஸாயிர ஃபி ஸைரிஹி இலல்லாஹி வத்தாரில் ஆஹிரதி. என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த மூன்றுக்கும் திரும்ப இருக்க சொல்லுங்க. மூன்று என்ன? ஷிர்கு, பிதஅத், மஆசி. இந்த மூன்றும் தடைகள் என்று சொல்றாங்க. எப்படிப்பட்ட தடைகள் சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய ஒருவருக்கும், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கக்கூடியவருக்கும்
மறுமை வீட்டை முன்னோக்கி செல்லக்கூடியவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெருந்தடை தான் இது, இந்த மூன்றும். அப்போ இந்த மூன்றும் இருந்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் கிடைக்காது, மறுமை எடுத்து கிடைக்காது, வெற்றியும் கிடைக்காது, சுவர்க்கமும் கிடைக்காது. அப்போ அல்லாஹ்வின் பக்கம் ஒரு அடியான் சேருவதற்கும் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கும், மறுமையில் வெற்றியாளனாக மாறுவதற்கும் உள்ள தடைகள் எது? இந்த மூன்று மணி சொல்கிறார்கள். என்ன? ஆயிக்குல் ஷிர்க் வ ஆயிக்குல் பிதஅத்தி வ ஆயிக்குல் மாசியா. ஷிர்க் என்ற தடை, பிதஅத் என்ற தடை, அடுத்தது என்ன? பாவம். ஏண்டா நம்ம பாலங்களாக போட்டுக்கொண்டோம், இறைவனுக்கு முன்னால் நம்ம செல்வதற்கு முடியாமல் நாமளே பாலம், ஷிர்க் என்ற பாலத்தை போட்டோம்னா இறைவனை அடையலாது, மறுமையில் வெற்றி பெற முடியாது. பிதுஅத் என்ற தடையை போட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற இயலாது, மறுமையில் வெற்றி பெற முடியாது. பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை விட்டு தூரமாக்கப்படுவோம். ஏன்? பாவம் என்ற தடை நமக்கு முன்னால் இருக்கு. அப்போ இந்த மூன்று தடையை நீக்கினா நமக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய மஹப்பத்தும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கமும் கிடைக்கும், அடுத்தது என்ன? மறுமையில் வெற்றியும் கிடைக்கும். அம்மா, அதாவது என்ன அறிஞர் என்ன ஆசிரியர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அம்மா ஆயிக்கு ஷிர்க். சரி, இந்த ஷிர்க் என்ற தடை எப்படி உடைக்கிறது? முன்னால் ஷிர்க் என்ற தடை இருக்கு, அதை உடைக்கணுமா இல்லையா? மறுமையில் வெற்றி பெறணும்னு சொன்னால் ஷிர்க் என்ற தடையை உடைக்கணும். அந்த தடையை எப்படி நீக்கிறேன்னு சொன்னால், ஃபல் ஹலாசு மின்ஹு, அதிலிருந்து சலாமத்தாகுவது, ஈடேற்றமாகுவது, பி இஹ்லாசி தௌஹீது லில்லாஹி. அதுக்கு ஒரே வழி அதுதான், அல்லாவை ஒருமைப்படுத்துவது. தௌஹீதில் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் ஷிர்க் என்ற தடை என்ன செஞ்சிடும்? இல்லாமல் போய்விடும். சரி, பிதுஅத் என்ற தடை எப்படி நம்ம உடைக்கிறது சொல்லுங்க? ஃபல் ஹலாசு மின்ஹு பிலுசூமி சுன்னதி வத்திபாஇர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஸைரி அலா மின்ஹாஜிஹி. பிதுஅத் என்ற தடையை நம்ம நீக்கணும்னு சொன்னால் நபியுடைய சுன்னாவையும் நம்ம பற்றி பிடிக்க வேண்டும், நபி அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய மின்ஹாஜ், அவருடைய வழிமுறையை நாங்கள் என்ன செய்யணும்? அந்த வழிமுறையில் சென்றோம் என்றால் பிதுஅத் என்ற தடை என்ன செஞ்சிடும்? நீங்கிவிடும். சரி, மூன்றாவது தடை என்ன? பாவம் என்ற தடை. அதுக்கு நம்ம அதை நீக்கணும் சொன்னால் ஃபல் புது அன்ஹா வல் ஹதர சொல்கிறாங்க, அதுலேருந்து நம்ம தூரமாகணும். எப்படின்னு சொன்னால் மேல் மொக்கு இஃபீஹா, அதிலிருந்து விழுவதிலிருந்து நம்ம தூரமாகிடணும். நமக்கு பாவம்னு தெரியும், அப்படியே இல்லையா? ஒவ்வொரு மூமினுக்கும் இது பாவம்னு தெரியும், பெரும்பாலும் பாவங்கள் தெரிஞ்சு தான் பாவம் செய்கிறது, அப்படியே இல்லையா? அப்போ நம்ம அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. இப்போ தொழாமல் இருக்கிறது என்ன? பெரும் பாவம். இப்போ யாருக்கு தெரியாமல் இருக்கா? அப்போ இந்த பாவத்தில் நம்ம விடுபடணும்னு சொல்லி என்ன செய்யணும்? தொழுகையை இக்காமத்துஸ்ஸலா, தொழுகையை முழுமையாக கடைபிடிக்கணும், அப்படியே இல்லையா? பொய் பேசுறது என்ன? யாருக்கும் தெரியாத, எங்கேயே யாருக்கும் தெரியாத பொய் பேசுறது பெரும்பாவம் அண்டு கயத்துங்க. பொய் பேசுறதை புறம் பேசுதல் பெரும்பாவம் எனக்கு தெரியாதுன்னு யார் சொல்லுங்க? எல்லாருக்கும் தெரியும். நம்ம பேசுகிறோமா இல்லையா? பொய் பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், அந்த தடையிலே இருந்துட்டிருக்கிறோம். என்ன காரணம்? அதுலேருந்து என்ன செய்யல, நம்ம வெளியே வாரல்ல, வெளியே வர வேண்டும். அடுத்து செஞ்ச பாவத்துக்காக வேண்டி வத்தௌபத்து நசூஹு இலல்லாஹி, செய்த பாவத்துக்காக நல்ல அடுத்த தௌபாவும் நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே ஃபைதா கான் அப்து பிஹாதிஹி ருத்துபா ஃபைன்னஹு பலக தஹ்கீக தௌஹீத், இந்த மூன்று நிலைமைகளையும் ஒரு அடியான் அடைந்து விட்டால் அவன் தௌஹீதை உறுதிப்படுத்தி விட்டான். தௌஹீதுடைய அந்த உறுதி என்ன செஞ்ச முழுமையாக விடும்னு சொல்கிறாங்க. ஒரு மனதில் ஷிர்க் இல்லாவிட்டால், பிதஅத் இல்லாவிட்டால், மஆசின்னு சொன்ன என்ன பாவங்களும் இல்லாட்டும் அவன் தௌஹீதில் எப்படி இருக்கிறான்? உறுதியாக இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்தது ஆசிரியர் அதாவது தஹ்கீக்கு தௌஹீது ஐதன், இந்த தௌஹீதை தஹ்கீக் பண்ணுறது, அதில் உறுதி என்பதை ஆசிரியர் அலா ருத்துபத்தைனி, இரண்டு படித்திரங்களாக கொண்டு வருகிறார். தஹ்கீக்கு தௌஹீதை ஆசிரியர் எத்தனை படித்திரங்களாக? இரண்டு படித்திரங்களாக. ஒன்று தஹ்கீக்குன் வாஜிப், கொஞ்சம் நல்லா அவதானிங்க இதை, தஹ்கீக்குன் வாஜிப். இரண்டாவது தஹ்கீக்குன் முஸ்தஹப்னு சொல்கிறார். வாஜிபான தஹ்கீக், அடுத்தது என்ன? முஸ்தஹப்பான தஹ்கீக். அப்படின்னு சொன்னால் என்ன? அதுக்கு மாசர் விளக்கம் கொண்டு வராரு. வக்குல்லு அஹ்லிர் ருத்துபத்தைனி யத்ஹுலூனல் ஜன்னத யௌமல் கியாமா, இந்த இரண்டு படித்தரங்களை கொண்ட ஒவ்வொருவரும் மறுமை நாளில்
சுவர்க்கத்திலே நுழைவார்கள் பிதூனி ஹிசாபின் வலா அதாபின். எப்படி சொல்றாரு? எந்த விசாரணையும் இல்லாமல் எந்த ஒரு அதாபும் இல்லாமல் எங்க போவார்? சுவர்க்கத்தில் நுழைவார். அது ரெண்டு ருத்துபத்தையும் பார்ப்போமா? பார்க்கணும். பார்க்கணும் சொல்லுங்க. நாங்கள் அவங்கள ஒருத்தராக நம்ம என்ன செய்யணும்? மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, ருத்துபத்துல் ஊலா மின் தஹ்கீக்கு தௌஹீத். அந்த தஹ்கீக்கு தௌஹீதில் முதலாவது ருத்துபா படித்தரம் என்னன்னு சொன்னால் ஹியா ருத்துபத்துல் முக்தஸிதீன். இது கொஞ்சம் நல்லா கவனம் எடுக்கணும். நான் என்ன வார்த்தைக்கு வார்த்தை நான் பதில் விளக்கம் சொல்லலை, அதில் ஷரகத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அதில் முதலாவது ருத்துபா ருத்துபத்துல் முக்தஸிதீன்னு சொல்கிறாரு. முக்தஸிதீன் என்ற ருத்துபா படித்தரம், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முக்தஸிதீன் என்ற படித்தரம். வல் முக்தஸித் இது குர்ஆன் வசனத்திலிருந்து ஆதாரமாக கொண்டு வராரு. பின்னால் குர்ஆன் வசனத்தை நான் உங்களோட சொல்வேன். முதலாவது படித்தரம் என்ன? ருத்துபத்தில் சொல்லுங்க. முக்தஸிதீன். வங்கதா முக்தஸித்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். நன்றாக கவனிங்க. மன் ஃபஅலல் வாஜிப வதரக்கல் முஹர்ரம. சரியா? யாரெல்லாம் வாஜிபான விடயங்களை செய்கிறார், அல்லாஹ் வாஜிபாக்கள் எல்லாத்தையும் முழுமையாக செய்கிறார், அல்லாஹ் தடுத்த ஹராமான விடயங்களை என்ன செய்கிறார்? முழுமையாக விட்டு விடுகிறார். ஃபஇதா கானல் அபுது ஹாதிஹி ஹாலுஹு. ஒரு அடியானுடைய நிலைமை இப்படி இருந்தால் எப்படி? முஹாஃபிதன் அலல் வாஜிபாத் வல் ஃபராயித். அல்லாஹு தாலா அவனுக்கு விதியாக்கிய அனைத்து வாஜிபாக்கள் ஃபராயிதுகள் ஃபர்துகளையும் பேணி எடுத்து நடக்கிறார். முஜானிபன் லில் முஹர்ரமாத்தி வல் கபாயிரி வல் ஆசாம். என்னென்ன பெரும் பாவங்கள் இருக்கிறதோ பாவங்களுக்கு அனைத்தை விற்றும் இவர் என்ன செய்தார்? இவரை தடுத்துக் கொள்கிறார். அவர் சுருக்கமாக சொல்ல எந்த ஒரு எல்லா நன்மைகளையும் செய்கிறார், எல்லா தீமைகளும் என்ன செய்கிறார்? இவர் தீங்கிருக்கிறார். ஃபஇன்னஹு கத் ஹக்கக தௌஹீத. இவர் என்ன செய்கிறாரு? தௌஹீதை உறுதிப்படுத்தி விட்டார். எப்படிப்பட்ட தௌஹீத்னு சொன்னால் அத்தஹ்கீக்கல் வாஜிப. வாஜிபான தஹ்கீக்கை அதை உறுதிப்படுத்தி விட்டார். வகான மினல் முக்தஸிதீன். இப்படி இருந்தால் எந்த ருத்துபால போய் சேர்ந்துடுவார்? முக்தஸிதீன் என்ற ருத்துபாவில் இவர் போய் சேர்ந்து விடுவார். புரிஞ்சுட்டா? விளங்கிட்டா? இது முதலாவது படித்தரம். வஹும் மிம்மன் யதுகுல் ஜன்னத. இவங்க தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள் பிதூனி ஹிசாபின் வலா அதாபின். ஃபஹாதிஹி ருத்துபா அப்படின்னு சொல்றாரு. இதான் முதல் படித்தரம் சொல்றாரு. இந்த படித்தரம் தான் யாரு? அந்த 70,000 பேர் வருவாங்க. அதில் அதோட சேர்த்து இன்னும் மக்கள் இருப்பாங்க. புரியுதா? ஹைர். ஏண்டா நபி அவர்கள் இன்னும் சில ஹதீஸில் சொல்லிக்கிறாங்க. அதாவது மறுமை நாளில் முழு நபிமார்களுடைய சமுதாயமும் 120 சஃப்புகளாக இருப்பாங்க சொர்க்கத்துக்கு நுழையக்கூடியவங்க. சரியா? எத்தனை சஃப்புகள்? 120 சஃப்புகள். அதில் 80 சஃப்புகள் யாருடைய உம்மத்து? என்னுடைய உம்மத்துன்னு சொன்னாங்க. அப்போ 3 எத்தனை சொல்லுங்க? 3 பகுதி பெரும்பான்மை. சரியா? அடுத்த 40 தான் யாரு? ஏனைய எல்லா இறை தூதர்களுடைய உம்மத். வாங்கதா? அப்போ நம்ம ஆசை வைக்கணும், நபியர்களுடைய உம்மத்துக்களில் நாங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து நமது குடும்பமாக எங்கே போகணும்? நம்ம சுவர்க்கத்துக்கு போகணும். இதை நாங்கள் ஒரு சிலபஸாக படிக்கிறதுன்னு நம்ம அதில் எந்த ஒரு ஃபாய்தாவும் இல்லை. நம்ம அகீதாவை படிக்கிறோம், ஒரு புக்கை படிக்கிறோம், அப்படி இல்லை. நம்ம இப்படியான செய்திகளை படிக்கும் பொழுது நம்ம நியத்து வைக்கணும். நம்முடைய உண்மையான நியத்தை யார் அறிஞ்சவன்? அல்லாஹு தஆலா அறிந்தவன். சரி, இரண்டாவது ருத்துபா ஆசிரியர் சொல்கிறார். வர் ருத்துபத்து சானியத்து ஆலா மின் ஹாதிஹி ருத்துபா. இந்த ருத்துபத்துகளில் ஆக உயர்ந்த ருத்துபத்துன்னு சொல்கிறார். அப்போ முதல் ருத்துபாவை விட இது என்ன? இது அதை விட கொஞ்சம் ஸ்பெஷலானது, படித்தரம் கூடியதுன்னு சொல்கிறார் ஆசிரியர். அது என்னன்னு சொன்னால் தஹ்கீக்கு தௌஹீதை உறுதிப்படுத்துதல். எப்படி? அத்தஹ்கீக்கல் முஸ்தஹப்பான தஹ்கீக்கையும் சேர்த்து உறுதிப்படுத்துதல். அப்படின்னு சொன்னா வஹிய மர்தபத்து சாபிகீன பில் ஹைராத். சரிங்களா? இவர்கள் தான் நன்மைகளில் முந்தி செல்லக்கூடியவர்கள். நன்மைகளில் முந்தி செல்லக்கூடியவர்கள் இவங்க யார் தெரியுமா? வஹுமுல்லதீன மா ஹிஃப்திஹிம் வ இனாயத்திஹிம் பில் வாஜிபாத். அந்த வாஜிபாத்துகளை கரெக்டாக பேணி நடப்பாங்க. வபுதுஹும் அனில் கபாயிர் வல் முஹர்ரமாத். பெரும் பாவங்களையும் விட்டு தூரமாகுவார்கள். அடுத்தது இவங்க முந்திய ருத்துபா விட
சிறப்புக்குரியவர்களாக மாறுவதற்குரிய இன்னும் ஒரு சிறப்பு என்ன ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சிறப்பு நாஃபசு ஃபிர் ரகாயிபி வன் நவாஃபிலி வல் முஸ்தஹப்பாத். சுன்னத்தான நஃபிலான வேங்கதா அந்த அமல்களிலும் இவர்கள் என்ன செய்வாங்க? நாஃபஸுன்னு சொன்ன என்ன? முனாஃபஸான்னு சொன்னால் போட்டி போட்டு கொண்டு செய்வார்கள். அப்போ வாஜிபு ஹராமோட மட்டும் நிற்க மாட்டாங்க. எதை சேர்த்துக்குவாங்க? சுன்னாவிலும் பேணுதலாக இருப்பார்கள். நபிகளுடைய சுன்னா, சில பேர் சொல்லுவாங்க சுன்னத்து தானே, அப்படி இல்லை. நபிகளுடைய சுன்னான்னு சொன்னால் அதே நம்ம என்ன செய்யணும்? மதிப்பளி, அதை கண்ணியப்படுத்தணும். அந்த சுன்னாவின் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யலாம்? சொர்க்கத்தை தரலாம். அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கலாம். நபி அவங்க சொன்னாங்க, எந்த அளவு நாம் சுன்னத்தான அமல்களில் நஃபிலான வணக்கங்களில் எந்த அளவு நாம் ஈடுபாடாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு அல்லாஹ் தான் நமக்கு என்ன செய்வான்? நெருக்கமாகி கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு நெருக்கமாகும். அன்புக்குரியவர்களே, ஃபஹாஹுலாஹில் முஹக்கிகூன் அலித் தௌஹீத். அப்போ 2 ருத்துபா சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? இவங்க 2 பேர் தான் அல் முக்தசிதீன வஸ்ஸாபிகீன பில் ஹைராத். எப்படி? முக்தசிதீன் என்ற கூட்டம், வல்சாபிகீன பில் ஹைராத் நன்மைகளில் முந்தி செல்லக்கூடியவர்கள். குல்லுகும் யதுகுல் ஜன்னத் யௌமல் கியாமத்தி பிதூனி ஹிசாபின் வலா அதாப். மறுமை நாளில் கேள்வி கணக்கில்லாமல் என்ன செய்வாங்க? சொர்க்கத்துக்கு செல்வார்கள். சரி, இன்னொரு கூட்டம் பின்னால் ஆசிரியர் சொல்வார் இன்னொரு பகுதி. இதுக்கு ஆசிரியர் குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக கொண்டு வருகிறார். சூரத்து, அதாவது ஃபாத்திர் 35வது அத்தியாயம் 32வது வசனம். நான் ஒரு இதை உங்களை நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் வீட்டுக்கு போனாலும் திரும்ப திரும்ப கொஞ்சம் படித்து பாருங்கள். நாம் எப்படி செய்ய இந்த கூட்டத்தில் எப்படி செய்ய அல்லாஹ்வுடைய அருளோடு நாம் என்ன செய்யணும்? ஆகிவிட வேண்டும். அதாவது அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார், சும்மா அவுரஸ்னல் கிதாப் அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா ஃபமின்ஹும் வாலிமுல் லினஃப்ஸிஹி வமின்ஹும் முக்தசிதுன் வமின்ஹும் சாபிக்கும் பில் ஹைராத் பிஇத்னில்லாஹ். அதாவது இந்த உம்மத்தில் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய 3 கூட்டங்களை அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்கிறான், இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த 3 கூட்டங்களும் தான் என்ன செய்வாங்க? நாளை மறுமையில் எங்கே போகக்கூடியவங்க? சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள். இந்த 3 கூட்டங்கள் தான் நாளை மறுமையில் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள். சும்ம அவுரஸ்னல் கிதாப, அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் தான் அவர்களுக்கு இந்த கிதாபுக்கு, அல்லாஹ் தான் அவனுடைய வேதத்தை சொல்கிறான், இந்த வேதத்திற்கு அவர்களை வாரிசாக்கினோம் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அவர்கள் நாங்கள் வாரிசாக்கி விட்டோம். அப்போ வேதம் சொன்னபடி என்ன செய்வாங்க? அவங்க நடப்பார்கள். அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா, எங்களுடைய அடியார்களில் நாமே தெரிவு செய்து, நம்முடைய அடியார்களில் இஸ்தஃபைனா நாமே தெரிவு செய்து இந்த வேதத்திற்கு நாம் அவர்களை வாரிசாக்கி விட்டோம். அப்போ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? குர்ஆன் சுன்னாவாகத்தான் இருக்கும். ஃபமின்ஹும், அவங்க யார் தெரியுமா? அவர்கள் வாலிமுன் லினஃப்ஸிஹி. முதலாவது கூட்டம் யாரு சொல்லுங்க? வாலிமுன் லினஃப்ஸிஹி முதல் கூட்டம். இவங்களும் சொர்க்கத்துக்குரியவங்க தான். நம்ம விபரமாக பின்னால் பார்ப்போம். தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டவர்கள். வமின்ஹும், அவர்கள் நின்றும் உள்ளவர்கள் முக்தசிதுன். யாரு? 2வது கூட்டம் யாரு? முக்தசித். வமின்ஹும், அவர்கள் நின்றும் தான் சாபிக்கும் பில் ஹைராத். எப்படி? நன்மைகளில் முந்தி செல்லக்கூடியவர்கள் பிஇத்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியுடன். தாலிக ஹுவல் ஃபதுலுல் அக்பர், அல்லாஹ் ஃபதுலுல் கபீர். அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் மாபெரும் பாக்கியம் என்று சொல்கிறான். ஜன்னாத்து அதினின் யதுஹுலூனஹா, எங்க அவங்க நுழைவார்கள்? அதுன் என்ற சுவர்க்கத்திலே என்ன செய்வாங்க? அவங்க நுழைவார்கள். அப்போ இந்த 3 கூட்டம். முதலாவது யாரு? வாலிமுன் லினஃப்ஸிஹி. 2வது யாரு? முக்தசித். 3வது சாபிக்கும் பில் ஹைராத். அன்புக்குரியவர்களே, நம்ம யாரை பார்த்தாச்சு? முக்தசித் யாருன்னு நாங்கள் பார்த்துட்டோம். 2வது யாரு? சாபிக்கும் பில் ஹைராத்தும் பார்த்து விட்டோம். 3வது யாரு? சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய கூட்டம், வாலிமுல் லினஃப்ஸிஹி. அம்மல் முக்தசித் வஸ்ஸாபிக் பில் ஹைராத் ஃபஇன்ன துஹூலஹுமா இலல் ஜன்னதி துஹூலன் அவ்வலியன் பிதூனி ஹிசாப். சொல்கிறார் ஆசிரியர். ஆரம்பத்திலே சொன்ன முக்தசித் என்ற படித்தரத்தில் உள்ளவர்கள், அஸ்ஸாபிக் பில் ஹைராத் நன்மையில் முந்தி செல்லக்கூடியவர்கள், இந்த படித்தரத்தில் உள்ளவர்கள், அவர்கள் சுவர்க்கத்துக்கு முதலிலே நுழைந்து விடுவார்கள், விசாரணை இல்லாமல் நுழைவார்கள். 3வது கூட்டம் யாரு? திரும்ப சொல்லுங்க. வாலிம் லினஃப்ஸிஹி வ அம்மா வாலிம் லினஃப்ஸிஹி பிதுனூபி அல்லதி தூன ஷிர்கி. சரியா?
அம்மா வாலிம் நஃப்ஸிஹி தமக்கு அநியாயம் செய்து கொண்டவன் எதன் மூலமாக பிதுனூபி பாவங்களின் மூலமாக எதை தவிர ஷிர்க் இல்லாத பாவத்தை தவிர. இப்போ ஷிர்க்கு செஞ்சுட்டு தௌபா செய்யாமுட்டா அவர் எங்கே போயிடாது, சொர்க்கத்துக்கு போகலாது, அவர் நிரந்தர நரகம். அல்லாஹ் நாடினா அவர் நிரந்தர நரகத்திலே இருப்பார். அப்போ ஷிர்கல் இல்லாத பாவங்களின் மூலமாக தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டவர்கள் ஃபஇன்னஹு யதுகுல் ஜன்னா அவர் எங்கே போவார், சொர்க்கத்துக்கு நுழைவார். ஆனால் முதல்ல சொர்க்கத்துக்கு போவாரா இல்லை, லாக்கின் லா யதுகுலுஹா துஹூலன் அவ்வலியன் முதலாக சொர்க்கத்திலே நுழைய மாட்டார். பிதூன் ஹிசாப் வலா அதாப் விசாரணை இல்லாமல் தண்டனை இல்லாமல் முதலிலே சொர்க்க நுழைய மாட்டார். கல் முக்தசிதி வசாபிக்கு பில் ஹைராத் முந்தி 2 படித்திரங்குள்ள போல அவங்கள போல நுழைய மாட்டார். பல் யகூனு உருதத்தல் இல் அதாபி வல் ஹிசாப் அவரிடத்தில் விசாரிக்கப்படும், அவருக்கு தண்டனையும் வழங்கப்படும். வஹுவ தஹ்த மஷியத்தில்லாஹி அஸ்ஸவஜல் அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே நாட்டத்தில் இருக்கிறார். அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான், மன்னிப்பான். ஆனால் இந்த 3 கூட்டங்களும் எங்கே போவாங்க, சுவர்க்கம் நுழைவார்கள். அன்புக்குரியவர் இந்த பாடம் உங்களுக்கு விளங்கிட்டா இந்த சொன்ன 3 படித்தரங்களும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் எந்த படித்தரத்தில் இருக்கிறது நம்ம ஆசை வைக்கணும், அஸ்ஸாபிகூன பில் ஹைராத், அஸ்ஸாபிகூன பில் ஹைராத் அதிலே நாம் நுழைவதற்கு, அதிலே ஒன்று சேருவதற்கு, அதிலே ஒரு அங்கத்தவராக நாமும் நம்முடைய குடும்பம் மாறுவதற்கு நாம் என்ன செய்யணும், துஆ செய்ய வேண்டும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம் டைம் எப்படி இருக்கா, என்ன 2:20 முடியும் சொன்னாரு, என்ன 10 நிமிஷம் எடுக்கவா? அடுத்தது அல் மஸ்அலத்து ராபியத்து 4வது பாடமாக ஆசிரியர் சொல்கிறார், நவாக்கிது தௌஹீதி வனவாக்கிசுஹு தௌஹீதை முறிக்கக்கூடிய காரியங்கள். நவாக்கிஸ்ன்னு சொன்னால் தௌஹீதிலே குறை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள். சில காரியங்களுக்கு தௌஹீதை முழுமையாக என்ன செஞ்சிடும், அது முறித்துவிடும். சிலது தௌஹீதை முறிக்காது, ஆனால் தௌஹீதை ஏற்படுத்தும், டேமேஜை குறைகளை ஏற்படுத்தும். அத்தௌஹீத் லஹு நவாக்கித் வலஹு நவாக்கிஸ் தௌஹீதை முறிக்கக்கூடிய காரியங்களும் இருக்கிறது, தௌஹீதிலே குறைவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களும் இருக்கிறது. ஆசிரியர் சொல்கிறார், நாக்கிது தௌஹீதை முறிக்கக்கூடிய காரியத்தை ஒரு அடியார் செய்துவிட்டால் அவனுடைய அமலெல்லாம் அழிந்துவிடும், அவனுடைய வணக்க வழிபாடு என்ன செஞ்சிடும், அழிந்துவிடும். வத்துபத்திலு தீனக்குள்ள அவனுடைய அதாவது தீனும் என்ன செஞ்சிடும், மார்க்கம் அதுவும் வீணாகிவிடும் என்று சொன்னால் அவன் என்ன இஸ்லாத்திலிருந்து என்ன செஞ்சிடுவான், வெளியே போயிடுவான். திரும்ப தௌபா செஞ்சு தான் உள்ளுக்கு வரணும். விளங்குதா? அது வஹி அல் குஃப்ரு பில்லாஹி. ஆசிரியர் 3 விடயங்களை சொல்கிறாரு. ஒரு மனிதனுடைய அமல்களை பாழாக்கக்கூடிய, அடுத்த 2வது என்ன, அவனுடைய தீனையும் பாழாக்கக்கூடிய அந்த தௌஹீதை முறிக்கக்கூடிய காரியம் என்ன சொல்றா, என்னன்றா வஹிய அல் குஃப்ரு பில்லாஹி. முதலாவது என்ன, அல்லாவை நிராகரிக்கிறது. வஷ்ஷிருக்கு 2வது என்ன, இணை வைப்பு. வன் நிஃபாக்குல் ஹாலிசு 3வது சொல்கிறார், ஹாலிஸான நிஃபாக், சுத்தமான தூய்மையான நிஃபாக். இந்த நிஃபாக் அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யும், இன்னும் சுருக்கமாக இன்னும் உங்களுக்கு விளங்குன்னு சொன்னால் உள்ளத்தில் குஃபரை வச்சுட்டு வெளியால் என்ன செய்கிறது, இஸ்லாம் என்று சொல்கிறது. அப்போ எது கவனிக்கப்படும், உள்ளத்தில் அவர் எதை நம்பியிருக்கிறாரோ அதுதான் கவனிக்கப்படும். இது அந்நிஃபாக்குல் ஹாலிசு. அன்புக்குரியவர்களே, அப்போ ஆசிரியர் சொல்கிறார், இந்த 3 வகைகளும் வகதா அல் குஃபுர் அதனுடைய வகைகள் ஆசிரியர் சொல்வார். அப்போ குஃபுரும் அதனுடைய வகைகளும். 2வது ஷிருக்குல் அக்பர் பெரிய ஷிருக்கும் பெரிய இணை வைப்பும் அதனுடைய வகைகளும். அடுத்தது அந்நிஃபாக்குல் அக்பர், அதான் அந்நிஃபாக்குல் ஹாலிஸ் அல்லது அந்நிஃபாக்குல் அக்பர். இந்த பெரிய நிஃபாக் ஹாலிஸான இந்த நிஃபாக் அனைத்தும் என்ன செய்யுமா, ஆதிஹி குல்லுஹா நவாக்கிதுல் தௌஹீத் என்ன செஞ்சிடும், முறித்துவிடும். அது அதே போன்று அவனுடைய மார்க்கத்திலிருந்து அவன் செஞ்சிடும், இஸ்லாத்திலிருந்து வெளியாக்கிவிடும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே,
சூரத்து நிசாவுடைய 145வது வசனம் ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நிச்சயமாக முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நரகத்தில் மிகவும் கீழ் அடிப்பகுதியில் அவர்கள் இருப்பார்கள். இந்த முனாஃபிகீன்கள் யாருன்னு சொன்னால் பின்னால் ஆசிரியர் நிஃபாக்குடைய வகையில் சொல்வார். இது நிஃபாக்குல் ஏத்திகாதி, நிஃபாக்குல் அமலி அல்ல. இப்போ நம்ம சில ஹதீஸில் பார்த்துக்கிறோம், அதான் 3 விடயங்கள் யார் இடத்துல இருக்கிறதோ அவர் என்ன முனாஃபிக். 3 அடையாளங்கள் முனாஃபிக்கை குறிக்கும். பேசினால், அடுத்தது நம்பினால் மோசடி செய்வான், வாக்களித்தால். இது ஒரு மனிதன் என்ன செய்யாது, இஸ்லாத்திலிருந்து வெளியாக்காது. அது நிஃபா செயல் ரீதியான நயவஞ்சகம். எந்த நயவஞ்சகம் ஒரு மனிதனை இஸ்லாத்திலிருந்து வெளியாக்கும்? ஏத்திகா, உள்ளம் நம்பிக்கை சார்ந்த நிஃபாக். உள்ளத்தில் நம்பிக்கை சார்ந்த நிஃபாக் தான், நயவஞ்சகம் தான் ஒரு மனிதனை இஸ்லாத்திலிருந்து வெளியாக்கும். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய முனாஃபிகீன்கள் யார்? நரகத்துடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள். சில பேர் என்ன செய்வாங்க, அதை நிஃபாக்குல் அமலியை சொல்லி போட்டு இந்த வசனத்தை சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இது நிஃபாக்குல் ஏத்திகாதி. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறாங்க இல்லையா, வமின்ஹும், அதாவது அவர்களே இருக்கிறார்கள். அவங்க எப்படி சொல்லுவாங்க, மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிர், நாம் அல்லாஹ்வையும் மறுமையை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். வமாஹும் பிமுமினீன், அவர்கள் மூமின்கள் அல்ல, முனாஃபிகீன்கள். வாங்கதா, எப்படிப்பட்ட முனாஃபிகீன்கள்? ஏத்திகா, நம்பிக்கை சார்ந்த நிஃபாக்குடையவர்கள். உள்ளத்தில் டோட்டலாக முழுமையாக அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள். குஃபுர் இருக்கும், ஆனால் வெளியால் இஸ்லாத்தை என்ன செய்யறது, காட்டது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த 3 வகையும் வாங்கதா, அல் குஃப்ரு பில்லா வஷ்ஷிருக்கு வன் நிஃபாக்குல் ஹாலிஸ் அல்ல வன் நிஃபாக்குல் அக்பர், இது 3ம் ஒரு மனிதத்தில் இருந்தால் அவனுடைய அமல்களும் வீணாகிவிடும், பாத்திலாகிவிடும், அவனும் இஸ்லாத்திலிருந்து வெளியாகி விடுவான், அவனுடைய தௌஹீதும் என்ன செஞ்சிடும், முறிந்துவிடும். அடுத்த வசனம் பாருங்க, சூரத்துல் மாயிதாவுடைய 5வது வசனம், வமை யக்ஃபுர் பில் ஈமான் ஃபகது ஹபித அமலுஹு, யார் ஈமானை நிராகரித்தாரோ. இவ்விடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, ஈமானை நிராகரித்தவர். ஈமான் என்று சொன்ன என்ன, அல் ஈமானு பில்லா, அடுத்தது என்ன, இன்னும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய தூதர்களை நிராகரிக்கக்கூடியவர், அதே நம்பிக்கை சார்ந்த அனைத்தையும் நிராகரிக்கக்கூடியவர். இப்படிப்பட்டவர் ஃபகத் ஹபித அமலுஹு, அவருடைய அமல்கள் என்ன செஞ்சிடும், வீணாகிவிடும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமருடைய 65வது வசனத்தில் சொல்கிறான், வலக்கது ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உறுதியாக உங்களுக்கும் என்று சொன்னால் யார் இடத்துல இலைக்கன யாரை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சொல்லுங்க? இலைக்கன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் சொல்கிறான், வ இலல்லதி வலக்கது ஊஹிய இலைக்க, உங்களுக்கும் வ இலல்லதீன மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் உள்ள இறை தூதர்களுக்கும் வஹியாக சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? பாருங்க, ரசூலுல்லாஹ்களுக்கும் அதுக்கு முன்னால் வந்த இறை தூதர்களுக்கும் அல்லாஹு தஆலா வஹியாக சொன்ன விஷயம், லஇன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தாலும் லயஹ்பத்தன்ன அமல், உங்களுடைய அமலும் என்ன செஞ்சிடும், வீணாகிவிடும், வல தகூனன்ன மினல் ஹாசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகள் ஒருவராக மாறிவிடுவீர்கள். அப்போ இறை தூதர்களுக்கே இந்த வகையுடைய செய்தின்னு சொன்னால், இன்றைக்கு சில பேர் சொல்லுவாங்க, இவங்க ஷிர்கை பற்றி பேசுகிறாங்க, பிதத்தை பற்றி பேசுகிறாங்க, தௌஹீதை பற்றி பேசுகிறாங்க. யார் ஷிர்கு செய்ய போகிறாங்க? நபியோட உம்மத்து. அல்லாஹ் தஆலா யாருக்கு சொல்கிறான்? நபிமார்களுக்கே எச்சரிக்கையாக சொல்கிறான், நீங்கள் ஷிர்கு செய்தால், ஷிர்கு செய்ய மாட்டாங்க. இது யாருக்கு படிப்பினையாக அல்லாஹ் சொல்கிறான்? அந்த உம்மத்துக்கு படிப்பினையாக சொல்கிறான். அப்போ நீங்கள் ஷிர்கு செய்தாலும் உங்களுடைய அமல்கள் வீணாகிவிடும், மறுமையில் நீங்கள் நஷ்டவாளிகள். எனவே அன்புக்குரியவர்களே, அடுத்த இன்ஷா அல்லாஹ் இதோட தொடர்பான விஷயங்களை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதிகமாக நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இந்த துஆவை அதிகப்படுத்துவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.